தனுராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி 2025மா பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு நிறைய படாத பாடு லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு பெரிய விஷயமும் அவங்ககிட்ட நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, அதுவும் 1க்கும் 4ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் நிறையா தூண்டி வரும். நிறையா சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். பிறர் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணலாங்கிற ஆசைகள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான குருவாக இந்த குரு பகவான் வந்து மாறுவார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக இவர்களுக்கு மாறும். அது மாதிரி வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. இவங்க எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடி டப்பு 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 டப்புன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி இருக்கார். வெறும் குரு பலனை மட்டும் நம்ம வச்சு பார்க்கக்கூடாது. அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, அனுபவத்தை கொடுத்து அதில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுவார். கையெழுத்து, ஒரு இடத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, கையெழுத்து இல்லாமல் வாங்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஃபோனில் பேசும்போது கவனமாக இருங்க. இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறத தவிர்த்து கொள்வது நல்லது. இதெல்லாம் கவனிச்சுட்டா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும்.